ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம்ஐன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஎம்ஐனா இப்போ நம்மளுடைய ஏஜை வச்சு நம்ம எவ்வளோ ஓவர் வெயிட்டில் இருக்கிறோமா, இல்லை லோ வெயிட்டில் இருக்கிறோமா, அல்லது ஒபிசிட்டியில் இருக்கிறோமா, ஹை லெவல் வெயிட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஃபோன்லேயே கூகுள் இருக்கும். கூகுளில் போய் இந்த சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் போய் டைப் பண்ணுங்கள் பிஎம்ஐ. ஓகேவா? பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னா அதுவே வந்துடும். பிஎம்ஐ கால்குலேட்டர் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டில் வர லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கால்குலேட்டர் நெட், கால்குலேட்டர் நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ டச் பண்ணோன்னே பாருங்கள், பிஎம்ஐ கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, ஏஜ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது கொடுத்துருக்கு, ஏஜ் 25, ஃபீமேலா மேலா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சிம்பாலிக்காக நான் இப்போது ஒரு 31 வயசு போடுறேன். பாருங்கள் நல்லா, 31 ஃபீமேல், ஹைட்டு 180 அப்படியே இருக்கட்டும், இல்லைனா ஒரு 165 வச்சுக்கிடுவோமா. 165, சாரி, இதை டெலீட் பண்ணிவிட்டு 165ன்னு போட்டுக்கிறணும். அதாவது நம்மளுடைய ஹைட்டு நமக்கு 30 வயசு அப்படின்ட்டு ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஹைட்டு ஒரு 165 இருக்கிறாங்க. இப்போ வெயிட் ஒரு 75 இருக்கிறாங்க. ஓகேவா? டெலீட் பண்ணிக்கிறங்க. 75 இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போது கடைசியாக என்ன பண்ணணும், எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டேன். ஏஜ் 31 போட்டுட்டேன். மேலா ஃபீமேலா, ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, நான் பெண்ணுன்னு கொடுத்துருக்கேன். ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 165 சிஎம் கொடுத்துருக்கேன். வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 75 கேஜி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ கால்குலேட்டர் நம்ம க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதை டச் பண்ணுவோம். இப்போ ஷோ ஆகுது பாருங்கள். என்ன ஷோ ஆகுது பாருங்கள், பிஎம்ஐ 27.5. ஓகேவா? அப்போ நான் ஓவர் வெயிட், அதாவது 31 வயசில் உள்ள ஒரு லேடி 165 சிஎம் ஹைட்டில் உள்ளவங்களுக்கு 75 கிலோங்கிறது ஓவர் வெயிட். அப்போ எவ்வளோப்பா இருக்கணும் அப்படின்னா, 50லேருந்து 68 கிலோ தான் அவங்களுக்கு நார்மல் வெயிட். அப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா 6.9 கிலோ குறைக்கணும். ஓகேவா? அதாவது 6 கிலோ நீங்கள் குறைக்கணும். அதுதான் உங்களுக்கு நார்மலான வெயிட். உங்கள் ஏஜுக்கு அதுதான் நார்மல் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஹைட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ குறைக்க நம்ம விரும்பலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 6 கிலோ, அப்போ 6 கிலோ குறைக்கிறதுங்கிறது நமக்கு ஈஸி தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேவா? குறைக்கிறதுங்கிறது ஈஸி இல்லை, உடம்ப வேணால் ஏற்றிடலாம், ஆனால் குறைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் 6 கிலோ தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்ல, அப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்கள்ல. இப்போ வெயிட்டை குறைக்க போகும்போது நம்ம 10-15 கிலோ குறைக்க வேண்டியது இருக்கும் போல், என்னத்தை போட்டுக்கிட்டுன்னு ஒரு 3 நாள் டயட்டில் இருப்பீங்க. நான் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் 5ஆவது நாள் என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். பழைய குருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி போயிடும் கதை. இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. அது என்ன அப்படின்னா, பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குறைக்கிறதுக்கு. அப்போ ஒரு கிலோ குறைய போகும்போது ஓகே, அப்போ இன்னும் 5 கிலோ தான், ஈஸியாக குறைச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்களும் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஒபிசிட்டி என்னென்ன இருக்குது, நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா, இல்லை நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்களா, இல்லை ஒபிசிட்டியில் இருக்கிறீங்களா, இல்லை அண்டர் வெயிட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.